வணக்கம் ஆசிரியர் உடன்பிறப்புகளே. ஒரு அருமையான தலைப்பை பற்றி பேசுவோம். ஊரோடு ஒத்து போக வேண்டுமா? இதுதான் தலைப்பு. ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அதிகாரம் 43 அறிவுடைமை, குறள் எண் 426. எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகம் எப்படி போயிட்டுருக்கோ, அதாவது உலகத்தில் உள்ள மக்கள் எப்படியோ அப்படி நீங்களும் இருந்தால் நன்மை பயக்கும். அதுதான் அறிவு. எல்லோரும் ஒன்றை நம்புகிறாங்க, அது சரி என்று பெரும்பான்மையானோர் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் இல்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வேலை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டு அவர் மட்டும் தனியாக போயிடுறதுனால ஒன்றும் பயன் இல்லை, எல்லாத்தோட சேர்ந்து போகிறது தான் சரியாக இருக்கும், அதுதான் அறிவு அப்படின்னு அந்த குறளை சொல்கிறார். அந்த குறளை நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எது சரி அப்படின்னு சொன்னால், சூரியனை மையமாக வைத்து பூமி சுற்றுகிறது, பூமி உட்பட மற்ற கோள்கள் சுற்றுகிறது அப்படிங்கிறது உண்மை. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த உண்மை. அதை கலிலியோ சொல்லும் பொழுது அப்போ இருந்த மதவாதிகள்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. எல்லோருமே பூமி தட்டையானது, பூமியை தான் சூரியன் சுற்றிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்து அது ரொம்ப நாளாக ஆண்டுகளாக நிலவிட்டு இருந்துச்சு. கலிலியோ என்ன சொன்னார்? இல்லை, பூமி சூரியனை சுற்றுது, அது ஒரு உருண்டை வடிவமானது அப்படின்லாம் அவர் கருத்து சொன்னார் பல ஆராய்ச்சிகள் மூலமாக. ஆனால் அதுக்காக அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஏன்னா நீ மட்டும் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிற்காலத்தில் பல அறிவியல் ஆய்வுகள் மூலம் பூமி தான் சூரியனை சுற்றுது அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்தாங்க. அதனால் எல்லோரும் ஒன்றை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நாமளும் அதையே நம்புவது என்பது அது அறிவுடைமையாக. ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, எது சரியோ அதை நீங்களும் பின்பற்றுங்க. எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு நீர்த்தேக்க தொட்டி, வாட்டர் டேங்க் கட்டுவது என்பது அனைவரு வீடுகளுக்கும் அதை இணைப்பு கொடுப்பது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஒருத்தர் மட்டும் இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது, எப்பவும் போல போய் கிணத்துல போய் நீர் இறைக்கணும், அப்போ தான் நல்லா உடற்பயிற்சி ஆகும் அப்படின்னு சொன்னால் அது அறிவுடைமை ஆகாது. அப்போ உலகத்தோட ஊர் மக்களோட ஒத்து போகும். அதுதான் அறிவுடைமை. எல்லோரும் சொல்கிறாங்க அது நல்ல திட்டம், நம்மளும் சிந்திச்சு பார்க்கணும், அது சரி அப்படின்னு சொல்லணும். அந்த விஷயத்தில் எல்லோருமே ஒத்து போகணும். ஆனால் அறிவியல் சார்ந்த ஒரு உண்மையை எல்லோரும் மறைக்கும் பொழுது நாமும் அதையே மறைத்து அதை பின்பற்றுவது என்பது அறிவுடைமையாக. அது உலகத்தோடு ஒத்து போகிறது அப்படிங்கிறது அது சரியாக. இப்போ சமீபத்தில் அந்த ஊரில் ஒரு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த விழாவுக்கு போயிட்டு வந்த ஒரு நண்பர் கேட்டார், ஏங்க நீங்கள் அந்த விழாவுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இல்லைங்க, நான் கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் இதிலெல்லாம் கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ அவர் என்ன சொன்னார்னா, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஒரு ஊரில் தான் குடியிருக்கிறீங்க, இந்த ஊரில் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோயில் கட்டுறாங்க, அதுக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, எல்லோரும் போய் கலந்துக்கிறாங்க, நீ மட்டும் கலந்துக்கலன்னு சொன்னால் என்ன, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைங்க, நான் ஒரு நாத்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாத, நான் இந்த மாதிரியான விழாக்களில் கலந்து கொள்வது இல்லை. அதுக்கு அவருக்கு ஒரு குட்டி கதையும் சொன்னேன்.
மன்னன் நலங்கிள்ளி தன்னுடைய அமைச்சரவையில் ஒரு புதிய மந்திரியை அமைச்சரை நியமிக்க எண்ணார், தனக்கு ஆலோசனை சொல்வதற்காக. அதற்காக நிறைய பேரை வரவழைச்சாங்க, தண்டோரா போட்டு வரவழைச்சாங்க. அமைச்சரவை கூடியிருக்குது, நிறைய மந்திரிகள் அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. வரவழைக்கப்பட்ட இளைஞர்கள் ஒவ்வொருத்தராக வந்து மன்னனுடைய சந்தேகத்தை தீர்க்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ மன்னன் வந்து ஒரு கேள்வி கேட்கறார். அதாவது, முயலுக்கு எத்தனை கால்? முயல் வந்து 3 கால்களை உடையது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்களாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். வந்திருந்த இளைஞர்கள்லாம் வந்து யோசித்தாங்க. மன்னனே வந்து 3 கால் அப்படின்னு சொல்லும் பொழுது நாமளும் அப்படியே சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம மட்டும் மாற்றி சொன்னால் கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் பயந்தாங்க. ஏன்னா மன்னனை எதிர்த்து வந்து யாரும் பேச முடியாது இல்லையா? பேசினா அப்புறம் சிக்கல் தான். இப்போ ஒருத்தராக வந்தாங்க, தன்னுடைய பேரை சொல்லி அறிமுகப்படுத்திட்டு, ஆமாண்ணா நீங்கள் சொல்வது சரிதான், முயலுக்கு 3 கால்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். தன்மதியன் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் வந்தார். மன்னா, நீங்கள் சொல்வது தவறு, முயலுக்கு 4 கால்கள் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கமாக சொன்னார். மன்னன் வந்து சற்று கோபம் வந்தது போல, இவ்வளோ பேர் எல்லோரும் சொன்னாங்கல்ல 3 கால்னு, நீ மட்டும் என்ன 4 கால்னு சொல்கிற, உனக்கு என்ன அவ்வளோ தூரம் ஆகி போச்சா, உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடுமையான கோபப்பட்டார். அதுக்கு அந்த இளைஞன் சொன்னான், மன்னா, நீங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் எனக்கு கொடுக்கலாம், ஆனால் முயலுக்கு 4 கால்கள் தான் அப்படின்னு அவன் ஆணித்தரமாக அடித்து சொன்னான். அப்போ மன்னர் சொன்னார், அருமை இளைஞனே, உன்னை பாராட்டுகிறேன். எல்லோருமே வந்து முயலுக்கு 3 கால்னு நான் சொன்னதை அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் நீ மட்டும் 4 கால் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்ட, ஆணித்தரமாக அதை பேசின. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். மன்னா, இன்றைக்கு வந்து நான் வந்து நீங்கள் சொல்வதற்காக நான் 3 கால் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போனால் அது பெரிய பிழையாகிவிடும், வரலாற்று பிழையாகிவிடும். ஏன்னா எல்லோருமே சொல்கிறாங்க முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் முயலுக்கு 4 கால்கள் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை சொன்னாதான் அது வந்து வரலாற்றில் இடம்பெறும். ஏன்னா அடுத்தடுத்து படிக்கிறவங்க எல்லாம் வந்து முயலுக்கு 3 கால் தான் 3 கால் தான்ட்டு போயிடுவாங்க. அதனால் அது பெரிய தவறாகிவிடும். நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது என்பதற்காக ஒரு பெரிய உண்மையை மறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் விளக்கமாக எடுத்து சொன்னான். அப்போ மன்னர் வந்து தன்மதியனை பாராட்டி அவனை தன்னுடைய அமைச்சரவையில் ஆலோசகராக சேர்த்து கொண்டார். இந்த கதையை நம்ம அவர்கிட்ட சொன்னோம். அதனால் எல்லோரும் ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க. அதற்காக நாமும் அதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. எது நம்முடைய அறிவிற்கு சரி என்று படுகிறதோ அதை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட விளக்கமாக சொன்னேன். அப்புறமா வந்து இந்த குடமுழக்கு நிகழ்ச்சிகளில் நமக்கு புரியாத ஒரு மொழியில் மந்திரம் என்று ஏதோ சொல்லுகிறார்கள், அதில் எல்லாம் எனக்கு ஈடுபாடு முற்றிலும் கிடையாது அப்படின்னு அவர்கிட்ட விளக்கமாக சொன்னேன். அவர் புரிந்து கொண்டார். ஆகையினால உலகம் வந்து எப்படி போகிறதோ அப்படி நாமும்
போனால் அது சிறப்பை தரா. எது சரியோ அதை செய்யும். நம்ம முன்னாடி சொன்னது போல் ஊரில் ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஊரில் தெருவிலெல்லாம் கழிவுநீர் கால்வாய் அமைச்சு அப்போ கொண்டு போய் அதை பெரிய கழிவுநீர் கால்வாயில் கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் இல்லை இல்லைங்க அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க, அப்படி செஞ்சால் அது நல்லாவே இருக்காதுங்க, அது ஏற்பட்ட செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முயற்சியவே கைவிடுமாறு ஒருத்தர் சொல்லுவார். அப்படி செஞ்சால் அது தவறு. மற்றபடி நம்முடைய பகுத்தறிவுக்கு எது சரிப்படுதோ அதை செய்யணும். அதுதான் அறிவுடைமையாக இருக்கும். இன்னொன்னையும் சொல்கிறாரு ஐயன் திருவள்ளுவர். அதிகாரம் 86 இகல். குறள் எண் 860 என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. மாறுபாடு இருந்தால் அது தீமை பயக்குங்க. மாறுபாடு இல்லாமல் நீங்கள் ஒத்து போனீங்கன்னு சொன்னால்தான் உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு அந்த குறளில் சொல்கிறாங்க. மாறுபாடு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்முடைய நண்பர்களிடத்தில் உறவினர்களிடத்தில் நாம் கருத்து வேறுபாடுக்கலாம். ஆனால் எல்லா செயல்பாட்டிலையுமே நம்ம மாறுபட்டு நடந்துக்கூடாது. பல நல்ல செயல்பாடுகளில் நாமும் கலந்துக்கிட்டு அதை நல்லபடியாக நிறைவேற்றும். அப்படி இல்லாமல் எல்லோத்துக்குமே குறுக்கு வேலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மாறுபட்ட கருத்தையே தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அப்போ அந்த நட்பு கெடும், அதனால் தீமைகள் விளையும் அப்படின்னு அந்த குறள் சொல்கிறாரு. அதனால் நான் மாறுபடலாம், எந்த செயல்பாட்டில் மாறுபடலாம் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படலாம். எல்லாத்துலேயுமே மாறுபட்டு செயல்பட்டால் அதுவும் அறிவுடைமை ஆகாது அப்படின்னு என் திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் எது சரியோ அதை நம்ம சரியாக செய்ய வேண்டும். மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் ஒன்றை செய்யக்கூடாது. அது சரியல்ல. நம்முடைய அறிவுக்கு எது வருகிறதோ அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த குறள் மூலம். அது இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்முடைய அறிவிற்கு எது சரி என்று அதை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நாம் சிந்திக்கிறோம். இந்த அருமையான தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போல ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்பட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.